சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜனவரி 24. ஈஸ்வரன் உங்களை படிக்க வைக்கிறார். அதை நீங்கள் எப்போது மற்றவர்களுக்கு கற்பிக்க முடியும்? உங்கள் புத்தியில் இருக்கும் போது. பதித்தர்களை பாவனமாக்கும் சிவனுக்கு கண்டிப்பாக எது வேண்டும்? சரீரம். இந்த ஆன்மீக கல்வியில் எந்த பாடத்தை முன்வைத்து புரிய வைக்க வேண்டும்? ராமராஜ்யம் ராவண ராஜ்யத்தின் படம். எவ்வாறு இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டும்? சிவதந்தை டீச்சர் இருவரின் கடமையை பற்றியும் பிறகு குருவை பற்றியும் புரிய வைக்க வேண்டும். பரமாத்மாவிற்கு ஏன் ஞானக்கடல் என்ற பெயர் வாய்ந்தது? சைதன்ய ஆனந்த சுரூப பதித்த பாவனர் என்பதால். சத்யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சத்யுகத்தில் செயல்கள் நடுநிலையாக இருக்கும். கலியுகத்தில் செயல்கள் விகர்மங்களாக இருக்கும். சிவன் யாருடைய சரீரத்தில் பிரவேசமாகும் போது அவருடைய ஆத்மாவிற்கு ஞானம் இல்லை. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? ஏணிப்படியில் ஒரு நொடியில் ஏறுவதும் இறங்குவதுமான சம்ஸ்காரத்தை மாற்றினால் வேகமாக முன்னேறிச் செல்வீர்கள். நன்றி. ஓம் சாந்தி.